Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நான் உங்களுக்காக குக் பண்ண போறது ஒரு ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும்னே சொல்லலாம், குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். இது ஸ்ட்ரீட் ஸ்டைலும் சொல்லலாம், ரெஸ்டாரன்ட் ஸ்டைலும்னு சொல்லலாம். கோபி மஞ்சூரியன் தாங்க செய்ய போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். மைதா அரை கப், கார்ன்ஃப்ளவர் அரை கப், கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் பொரிக்க தேவையான அளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு, கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணிக்கோங்க, பெரிய வெங்காயம் அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, உப்பு தேவையான அளவு, ஒயிட் பெப்பர் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. இப்போ காலிஃப்ளவரை தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன், அதில் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். அதில் பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது போகிறதுக்காக கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு நம்ம இதை ட்ரைன் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நான் 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்து ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பேட்டருக்கு கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா 3 டேபிள் ஸ்பூன், இதற்கு தேவையான உப்பு, ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கையிலேயே லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவருக்கு பேட்டர் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம போடுறப்போ உள்ள வரைக்கும் பேட்டர் இறங்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம திக் பண்ணிக்கலாம், அப்போ தான் உள்ள வரைக்கும் ஈவனாக மிக்ஸ் ஆகும் அந்த பேட்டர். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக கரைச்ச கோட்டிங் வந்து காலிஃப்ளவரில் எல்லாம் இறங்கிடுச்சு. இந்த டைம் மறுபடியும் நம்ம மாவு சேர்க்கணும். பேலன்ஸ் வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர். இப்போது திக்காகுது பாருங்கள் அந்த பேட்டர். அப்படியே இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பேட்டரும் திக்காக இருக்குது. 2 வாட்டி நம்ம அந்த கோட்டிங் கொடுத்ததுனால. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்புங்க, இது ஃபாலோ பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வரும் கோபி மஞ்சூரியன். இப்போது நம்ம அந்த காலிஃப்ளவர் ஆயிலில் போட்டப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட பார்க்குங்க. நம்ம நார்மல் கரண்டி வச்சு நம்ம திருப்ப பார்த்தோம்னா அது பிரியாது. இந்த மாதிரி நம்ம பணியார திருப்பி இருக்குல்லையே வீட்டில், அதை வச்சு இந்த மாதிரி பிரித்து விடுங்க, தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது. நான் சொன்னதே அந்த டபுள் கோட்டிங் கொடுத்ததுனால நல்லா கோட்டாக இருக்குது காலிஃப்ளவரில் மாவு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போயும் அதே மாதிரி காலிஃப்ளவர் பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த காலிஃப்ளவர் நல்லா குக் ஆனாதாங்க அதோட ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். கோபி மஞ்சூரியன் நமக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போது
உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது இப்போவே கிறிஸ்பியாக தாங்க இருக்குது கோபி மஞ்சூரியனுக்கு இந்த காலிஃப்ளவர். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா அந்த ஃப்ளாஷ் ஃப்ரைன்னு சொல்லுவோம், அதாவது ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் ஒரு 30 செகண்ட் போட்டு எடுத்தோம்னா டபுள் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்படி வேணும்னா போட்டு எடுத்துறேன். நான் அந்த மாதிரி இப்போ போட்டு எடுக்கிறேன். எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுடுறேன் அந்த ஆயிலில். போட்டு ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதுங்க, டபுள் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஒரு வாட்டி கிளறிட்டு எடுத்துடலாம். எடுத்துடலாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் கிறிஸ்ப் ஆயிடுச்சு. அந்த பக்கோடா ஃபீல் அந்த சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த 2வது வாட்டி இப்படி போடுறது எண்ணெயில். இப்போ கோபி மஞ்சூரியனுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரைங் பேன் இருந்தாலும் ஓகே, ஓக் பேன் இருந்தாலும் நார்மல் கடாய் இருந்தால் கூட ஓகே. ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பூண்டு, கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா ஃப்ளேவர் இறங்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் கோபி மஞ்சூரியன் ரொம்ப நல்லா வரும். ரெஸ்டாரண்ட்லலாம் அந்த ஒர்க் பேனில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால தான் ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் அதில் நம்ம அந்த டேஸ்ட்டை கொண்டு வரலாம். இப்போ ஆனியன் கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. லைட் சோயா சாஸ்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பிளாக் பெப்பர், ரெட் சில்லி பேஸ்ட், டொமேட்டோ கெச்சப். சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கும், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டார்க் சோயா சாஸ்னால் நான் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் போதும். லைட் சோயா சாஸ்னால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டி பொறுத்து டபுள் பண்ணிக்கோங்க. சாஸ் கொதிக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துடலாம். கூடவே சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக சைனீஸ் டிஷ்க்கு எப்போவுமே அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம ஹெல்த் கான்ஷியஸ்க்கு அதெல்லாம் சேர்க்கறது இல்லை இல்லையா, வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் நல்லாயிருக்கும். இல்லாட்டி சுகர் சேர்த்தாலும் அதே டேஸ்ட் வந்துடும். நான் அதனால் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சாஸியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாஸ் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுங்க ஆல்மோஸ்ட். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக தூவிட்டு ஒரு கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த ஃப்ளேவர் இறங்கிடும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ கிளேஸ்டு லுக்கில் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. ஈஸியாக ஸ்ப்ரிங் ஆனியன் பிடிக்குங்க.
இப்போது சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.